வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான எள்ளு பூரண கொல்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நம்ம துணிக்கடையில் கொடுக்குற கவரும் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மூடியும், டிஃபன் பாக்ஸ் மூடி அது மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி கொல்கட்டை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கொல்கட்டை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பச்சரிசி மாவு, அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவு, அதுவும் இல்லைன்னா நம்ம ரெடி மிக்ஸாக வாங்குகிற எந்த கொல்கட்டை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து கையால் கிளறி கொடுத்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும். நல்லா கொதித்த தண்ணியை தான் இதில் நம்ம சேர்க்கணும். வெது வெதுப்பாவோ இல்லைன்னா ஆறுன பச்சை தண்ணியோ அதெல்லாம் சேர்த்துடக்கூடாது. நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி கொல்கட்டை செய்கிற பதத்துக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா பிரியாமல் கொல்கட்டை நல்லா வரும். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காவை நம்ம இது மாதிரி சேர்த்துருக்கோம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது மாதிரியும் செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 ஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியறதுக்காக சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. எள்ளு கருகி போகிறதே தெரியாது. அதனால் நல்லா சிம்மிலையே வச்சு பொரிய விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள ஈரப்பதம்லாம் கொஞ்சம் போகிறதுக்காக வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது அதே கடாயில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு அளவுக்கு இது 100 கிராம் சரியாக நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது மண், தூசி இதெல்லாம் எதுவுமே இல்லாதனால நான் டைரெக்டாக எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு பாகை சேர்த்துக்கோங்க. இதில் இந்த வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அரைச்சிட வேணாம். ஏன்னா வேர்க்கடலையில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை ரொம்ப பேஸ்ட்டாக போணுச்சுன்னா நம்ம ஜாரில் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாகு ரெடியானதுக்கு பிறகு நம்ம இதுக்கு பாகு பதம்லாம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம அதுக்கு பிறகு இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு உங்களோட பாகுனா கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே வச்சு கொஞ்சம் கிளறி கொடுத்தீங்கன்னா டைட் ஆகிடும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பூர்ணம் பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு பூர்ணம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும். காரணம் என்னென்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நம்ம டெக்ஸ்டைல்ஸ்லாம் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கவர் எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம மாவை நல்லா ஃபஸ்ட்டு இது மாதிரி உருட்டி வச்சுட்டு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக விரலாலேயே தட்டி கொடுங்க. அப்போ மேல் மாவு ரொம்ப நைஸாக இருக்கனால கொல்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மொத்தியாக இல்லாமல் இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு பூர்ணத்தை நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு அச்செல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்கள் கையாலையும் நீங்கள் எதுவும் போட்டு நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கவரும் நமக்கு டிஃபன் பாக்ஸோட மூடியும் இருந்தாலே நமக்கு போதும். எந்த டிஃபன் பாக்ஸோட மூடியாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் அதோட கார்னர் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இதை நம்ம சாதாரணமாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கனாலே போதும், அந்த கார்னர் எல்லாம் கட் ஆகிடும். இப்போ அதை நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அறவே மோல்டே தேவை கிடையாது நமக்கு. இந்த ஓரத்தில் உள்ள இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துடலாம். இதை அடுத்த மாவோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்னரில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா உங்கள் விரல்களால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அது பிரியாமல் இருக்கும். பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி செய்கிறதுக்கு பால் கவரும் எண்ணெய் கவரும் மட்டும் எடுத்துட வேணாம். ஏன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரியாது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்து செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் மீதம் இருக்கிற மாவுலையும் இதே போலயே செஞ்சு இட்லி பாட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய ஒரேடியாக வச்சு அவிக்க வேணாம். ஏன்னா மாவு சமயத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒரு 5, 6 அது போல் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருந்த பேலன்ஸ் பூர்ணத்தில் இது போல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் கமர்கட்டு மாதிரியே இருக்கும். பேலன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க. இப்போ நம்மளோட கொல்கட்டையை நான் பிரித்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட பூரணம் எதுவுமே வெளியில் வராமல் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள்.